ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் எங்கள் குலதெய்வம் கோயில் பண்டிகைங்க. எங்கள் குலதெய்வம் கோயிலோட பேர் வந்து ஸ்ரீ வெள்ளையம்மன் திருக்கோவிலுங்க. அந்த திருக்கோவிலில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. செம சூப்பராக இருக்குங்க, பாருங்கள். வீடியோ நேற்று நைட் எடுத்த வீடியோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மாரியம்மன் கோவில் ஆடுற டான்ஸுங்க. இந்த டான்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டான்ஸ் சவுண்டு கேட்டாவே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். நம்மளுக்கும் டான்ஸ் ஆடுங்கிற போலே தோணுங்க. நாங்கள் வந்து காலையில் தாங்க கோயிலுக்கு கிளம்பணும். நான், மாமா, குட்டி பையன், குட்டி பாப்பா எல்லாருமே கிளம்புனாங்க. எங்கள் அத்தை வந்தாங்க. அத்தை கூட வந்து குட்டி பையனும் பாப்பாவும் முன்னாடியே போயிட்டாங்க. இந்த சேரீ வந்து தீபாவளிக்கு அத்தை எடுத்து கொடுத்த சேரீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் வைக்கிறதுக்காக பொங்கல் சருவோம், அதுக்கப்புறம் பழம், தேங்காய் எல்லாமே எடுத்தாச்சுங்க. இப்போ அம்மா தம்பி 2 பேருமே வந்திருந்தாங்க. பாப்பா வந்து நான் மாமா கூட தான் போவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அம்மா வீட்டு குலதெய்வமும் வெள்ளையம்மன் கோவில் தாங்க. என்ன கொடுத்ததும் வெள்ளையம்மன் கோவில் தாங்க. 2 பேத்துக்குமே ஒரே கோவிலுங்கிறதுனால கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. பாப்பா 2 பேரும் முன்னாடியே போயிட்டதுனாலங்க நானும் மாமா வந்தாங்க போனோம். ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக பேசிக்கிட்டே போனோங்க. கிராமத்தில் இருக்கிற கோயிலில் மோஸ்ட்லி எல்லா கோவில்லையுமே இது மாதிரி அச்சு வச்சு மருதாணி வைக்கிறது இருக்குங்க. இதை பார்த்ததும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. பாப்பா வந்து கம்முனு தாங்க இருந்தாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு சரி வச்சுக்கிறியாடான்னு கேட்டேன். சரிம்மா நான் வச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். சின்ன பாப்பா தான் ஃபஸ்ட்டு எந்த டிசைன் வேணும்னு சொல்லிவிட்டு, அவள் குட்டி கை தானேங்க, அதனால் அவளுக்கு கைக்கு தகுந்த மாதிரி டிசைன் வந்து செலக்ட் பண்ணி சொன்னாங்க. அந்த அண்ணா வந்து வச்சு விட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி அச்சு இருக்குங்க. அது ஏதோ கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதில் வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே அச்சு சூப்பராக விழுவுதுங்க. இந்த விரலுக்கும் கூட சின்ன சின்ன கட்டையாட்டம் வச்சுருக்காங்க. அதில் வச்சு எல்லா விரலுக்குமே டிசைன் வச்சு விட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இது மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்க மோஸ்ட்லி இதெல்லாம் அனுபவிச்சு தாங்க வந்திருப்போம். நாம் அனுபவிச்சு தான் நம்ம குழந்தைங்க அனுபவிக்காத எப்படிங்க, அவங்களுக்கும் வச்சு விடலான்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டுருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. குழந்தைங்க 2 பேரும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கைக்கு வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம மெகந்தி வாங்கி போட்டோம்னா கூட 20 ரூபாய்க்கு போட முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக டிசைன் வந்து நல்லா இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் சின்ன அம்மா வந்து வச்சுக்கிட்டா, அடுத்து வந்து பெரிய பாப்பாவுக்கு வச்சு விடலான்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ டிசைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பெரிய கையாக இருந்தாலும் சரிங்க, குட்டி கையாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் நிறையா வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து டிப் பண்ணி வச்சு விடுறாங்க. நல்லா சூப்பராக அச்சு விட்டுதுங்க. இது மாதிரி வச்சோம்னா ஒரு 3 நாள் வரைக்கும் அழியாது இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ உடனே போய் தண்ணியில் கழுவணுன்னா கூட அது வந்து அழிஞ்சு வராதுன்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னாங்க. பாப்பா 2 பேட்டுக்கும் வச்சு விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கடைக்கு போய் பானிபூரி சாப்பிட்டு, அப்புறம் பாப்பா வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோவில் இருக்கும் இல்லைங்களா, அது வேணும்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் சாப்பிட்டுங்க. அப்புறம் சோளக்கருது எல்லாம் நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோங்க. எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க சாமி கும்பிடவே போனோம். கோவிலுக்கு போகும்போதே ஒரு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க இந்த வருஷம்.
என்னோட அப்பச்சி அம்மாயி வீட்டு கோயிலுமே வெள்ளையம்மன் கோவில் தாங்க. அதனால வருஷம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு வருவேங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போல்லாம் காலையில் 6 மணிக்கெல்லாம் எங்கள் ஊரில் பஸ் ஏறணுங்க. பஸ் ஏறி சங்ககிரி வந்தோன்னா அங்கேருந்து நாரப்பஞ்சாவடி வந்து ஒரு பஸ் பிடிச்சி இறங்கிங்க. அங்கேருந்து நடந்து போகணும். நான், அம்மா, தம்பி நாங்கள் தாங்க போவோம். அங்கே போகணுன்னா எங்கள் மாமா வீட்டு பையன்லேருந்து எல்லாமே வருவாங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் மாமாலேருந்து எல்லாமே வருவாங்க. தாத்தா, ஆயா எல்லாமே வருவாங்க. அந்த ஞாபகம்லாம் அந்த கோயிலுக்கு வந்தோன்னா இன்னமுமே வருங்க. பாப்பாலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மருதாணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது தாங்க எங்கள் ஊர் கோவில். எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து இது தாங்க. இந்த கோவில் வந்து கரட்டில் இருக்கிற கருப்புசாமி கோயிலுங்க. கருப்புசாமி கோயில்கிட்ட தான் எப்பயுமே பொங்கல் வைப்பாங்க. இங்கே பொங்கல் வச்சுட்டு கீழே வந்து வெள்ளையம்மன் கோவில் இருக்குங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு போவோம். எல்லாமே கருப்புசாமி கோயில்கிட்ட வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இது தாங்க கருப்புசாமி கோவில். கோவிலை சுற்றி வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நிறையா கல் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே தாங்க எல்லாம் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தாங்க கீழே போகணும். குட்டி பையனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் செல்லு போட்டு கொடுத்து அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க குட்டி பையனுக்கு கொஞ்சம் நேரம் செல்லு போட்டு கொடுத்தாச்சுங்க. கோவிலை சுற்றி ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி உட்காந்துருந்தேங்க. பக்கத்தில் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம உட்காந்துருக்கிற இடத்துலையே கொண்டாந்து அன்னதானம் கொடுத்தாங்க. என்ன தான் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் கோவிலில் கொடுக்குற அன்னதானத்தை மிஸ் பண்ணுவோம். அன்னதானமும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயும் காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த சாமியெல்லாம் இருக்குங்க. அங்கே போயும் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். கோவிலுக்கு வந்து இடம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சுற்றி எவ்வளோ கூட்டம்னு சொல்லி பாருங்கள். நிறைய பேர் வருவாங்க. சுற்றி ஐஸ்கிரீம் காரிங்க மட்டும் எத்தனை வண்டி நிற்கிதுன்னு பாருங்கள். பழம் தேங்காய் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையெல்லாம் இருக்குங்க. இதுக்கு கீழே வெள்ளையம்மன் கோவிலுக்கு போகிற வரைக்குமே நிறைய கடை போட்டிருப்பாங்க. எல்லா கடையுமே இருக்குங்க. வளையல் கடை, ஸ்நாக்ஸ் கடை, அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கு கடை எல்லாமே போட்டிருப்பாங்க. நிறையா பொருளெல்லாம் இருக்குங்க. இது தாங்க எங்கள் சாமி கருப்புசாமி. கருப்புசாமிக்கிட்ட எல்லாருமே வச்சு எல்லாம் படைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுங்க. உள்ளே கொண்டு போய் தேங்காய் பழம்லாம் உடைச்சி எல்லாம் சாமி கும்பிட்டுட்ருக்குங்க. பயங்கர க்ரௌடுங்க. இந்த க்ரௌடெலாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனோன்னா அங்கே நல்லா இழுத்து பிடிச்சிக்கணுங்க. இல்லைன்னா குழந்தைங்கள வந்து தள்ளி விட்டே போயிடுவாங்க. பயங்கர க்ரௌடுங்க. எப்பயுமே எங்கள் கோயிலில் வந்து எதுவுமே திருட்டு போகாதுங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து அன்னதானம் மாதிரி கொடுப்பாங்க. சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும்போது 17 பவுன் கட்டம் திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கோவில்களை தங்க நகை போட்டோன்னாவே அவ்வளோ பயமாக இருக்குங்க. ஏன்னா கிராமத்தில் இருக்கிற கோயில்லையுமே இப்படி திருட்டு போடுறது வந்து இப்போலாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சுங்க. அதனால் எந்த பொருள் போட்டு வந்தாலும் சரிங்க அவ்வளோ பத்திரமா போட்டு போகிறதா இருக்குங்க. இது தாங்க எங்கள் கீழே இருக்கிற வெள்ளையம்மன் கோவில். வெள்ளையம்மன் கோவில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு ஹேண்ட்பேக் பாருங்கள் மாட்டியிருக்கேன். இந்த ஹேண்ட்பேக் தாங்க புதுசாக வாங்கிட்டு கொடுத்தாங்க மாமா. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. கல்யாண மூஞ்சத்துலேருந்து எனக்கும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நானும் மாமாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி நான் கேட்காதே மாமா வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வாட்டர் கேனு, குழந்தைங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுட்ருப்பேன் இல்லைங்களா, பையில் போட்டு கையில் பிடிச்சிட்டு போகிறதா இருக்குங்க. இதாக இருந்துச்சுன்னா போட்டு நம்ம தோளில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். மாமா வந்து ஃபைனலாக வாங்கி கொடுத்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு வளையல், அதுக்கப்புறம் பொம்மை எல்லாமே வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அம்மா, தம்பி, அத்தை எல்லாருமே வந்ததுனால எல்லாமே ஆளுக்கு ஒரு பொருளாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இதுதான் எங்கள் வெள்ளையம்மன் கோவிலுங்க. மணி வந்து கோயிலே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்க வரோன்னு சொல்லிட்டு நல்லா பொறுமையாக சாமியெல்லாம் கும்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. மாமா பாருங்கள் எவ்வளோ பூ வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. கட்டாத பூ வந்து நேற்றே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரோஸ் எல்லாம் நான் வந்து நைட்டே கட்டி வச்சிட்டேங்க. திருவிழாவுக்கு போனால் நிறைய சொந்தக்காரங்களாம் வருவாங்க. எல்லாத்துக்கூட பேசிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கிட்டுங்க சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த நாள் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.